நம்ம இப்படி செஞ்சிருக்கணும். இப்ப சமைக்க போறோம் சிக்கன் 65. வைகை ஆச்சு தண்ணியா ரொம்ப மங்களகரமா வெங்காயத்துல இருந்து ஆரம்பிப்பா. இங்க வருங்க சாஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா இருக்கும் துரை எப்படி நம்ம செஞ்சாலும். ஏன்னா மண் சட்டி இல்ல நல்லா இருக்கா சைட்ல எல்லாம் நீ அங்க இதை இறக்கிட்டு அதையாச்சும் பாப்போமா. இருட்ட போகுது அப்புறம் இந்த வேலையை பார்த்தது இல்லாம குழந்தைய போய் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கேங்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க பேரை. மிளகாப்பொடி ஒட்டி வச்ச 65 போட்டு விடுவோம். இந்திரா இது எப்படி தெரியுது இவ்வளவு பெருசு. லெக்கெல்லாம் அங்க வேகுது. அது வரைக்கும் சாப்பிட்டுருவோம். சூடு அறியும். இன்னொன்னு இருட்டாயிரும். இங்க இருந்து போக முடியாது. கேமராமேனுக்கு இருக்கு. மறக்காம எங்களோட ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலரா இந்த மாதிரி பிளேஸ்ல சூப்பரா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இப்ப சமைக்க போறோம் சிக்கன் 65. அன்னைக்கு பழைய வீடியோலையும் பார்த்திருப்பீங்க. இதே ஸ்பாட் தான் எப்படி முள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கோம் பாருங்க. சூப்பரான தென்னந்தோப்பு. இந்த மாதிரி லைஃப்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். பசங்கெல்லாம் வந்துட்டோம். இனிமேல் தான் இங்க கிளீனா போடணும். கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணி. ஐயோ அன்னை சமைச்சது தானே. வேற எவமே சமைச்சா யாருங்க. நம்ம சட்டி இங்கேயே வச்சுட்டு போயிட்டோம். களவாணி சமைச்சிருக்காங்க. சிக்கன் 3 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். கட் பண்ற வீடியோ காமிக்கிறேன். ஆட் பண்ணி விடுறேன் பாருங்க. பெருசாவே விட்டுக்கோ. அவ்வளவுதான். இதை கூட கொஞ்சம் பெருசாவே போட்டு லைட்டா விட்டுக்கலாம். போதும். நெக்கா கூட போட்டுருவோமா. ஒழுங்கா கழுவுங்க துரை. 2 கவர்ல இருக்கா. அது என் கடியை கொண்டு மனசே போயிருச்சு எனக்கு. 400 ரூபாயா. 450 ரூபா வந்துருச்சு. ஆஹா ஆளுக்கு 150 ரூபா. 450 ரூபா மொத்தம் 3 பேரு. ஒழுங்கா கழுவுங்க. லெக் பீஸே 5 பேரா. 5 லெக்படிய போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். 65 ஃப்ரை சுக்கா. என்ன மைண்டுன்னே தெரியல. என்ன பண்ண போறோம்னே சரி. அந்த மதியம் ஆனா லொக்கேஷன் சூப்பரா இருக்கு. இந்த லொக்கேஷன்லாம் நீங்க சமைச்சு சாப்பிட்டுருப்பீங்களானே தெரியல. மிஸ் பண்ணிருப்பீங்க நிறைய பேரு இந்த மாதிரி லொக்கேஷன்லாம். இன்னொருத்தன் இலை பிடுங்க போயிருக்கியா தம்பி. இன்னொருத்த இளநீ பிடுங்கிட்டு மரத்து மேல உட்காந்துருக்கான். நல்லா கட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா கழுவிடும். வைகை ஆச்சு தண்ணியா. மஞ்சப்பொடி போடவா போதும்டா. மனோஜ் வேற போன் எடுத்திருக்கேன். அவங்க தங்கச்சிக்கு என்னமோ காது குத்தாமே. ஆமாடா பாண்டி கோயிலுக்கு போகணும்டா. தாட்டி போய் சிக்கன் சமைக்கவே உழப்பிட்டியான். கெடா கறிந்தாண்டா. போக சொல்லுங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துருவோம். வேற ஏதாச்சும் வாங்கிட்டு. கத்தி அவனை கொண்டு போயிட்டானா. ஆமா மீசமணி போன் அடிச்சாரா. மீசமணி அவன் போன் அடிச்சு பேசிட்டா. அப்புறம் என்ன அது வர சொல்லியிருக்கேன். நம்மள நீதானா வேணாம்ட. கட் பண்ணியா. கரெக்டா கழுவி வச்சிருவாங்க. நல்லவங்க அதெல்லாம் நீட்டா சட்டியை கழுவி. அதுவும் மண் சட்டியில் தான் எப்பயுமே சமைப்போம். அதுதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இங்க இருங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எண்ணெய் சிக்கன் பொடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கிட்டு இருக்கோம். புறா 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 நான் இருக்கிறேன்டா. அதை அப்படியே போடுறா. பிச்சு விட்றாத. அவ்வளோதான். விட்டு எடுத்துட்டு பத்தல்லாம் கரெக்டா இருக்கு பாரு. காட்டேஜ்ல வேலை பார்த்தாங்கண்ணா. 2 பேரும் காட்டேஜ்ல வேலை பார்த்தாங்க. கொடைக்கானல இருந்தாங்கடா. 2 பேர் இருந்தாங்க. கரெக்டா இருப்பாங்க. ஓடுறாங்க. மனோஜ் என்னடா மங்களகரமா வெங்காயத்துல இருந்து ஆரம்பிப்பா. வெங்காயம் வத்தல் தக்காளி
அவன் போனா இங்க வருங்க சாஸ் எல்லாம் எடுத்துட்டு இதுக்கு எதுக்கு தெரியும் சாஸ்? இது என்ன இஞ்சி பூண்டு பேஸ்டா? அது எந்த சாஸ்னு தெரியாதுவா? டொமேட்டோ சாஸ் சிக்கன் ரைஸ்ல கொடுத்திருப்பாங்க. இது என்ன தெரியும்? நைட்டு 1800 ரூபா செலவுடா நைட்டு. எதுக்கு? எந்த ஹோட்டல்ல போய் ராமத்தை போட்டீங்க? மாட்டுத்தாவணி. சூப்பரா நீட்டா இங்கிட்டு சமைச்சு. ஆனா தரமா இருந்துச்சு. இது முட்டை இது குத்து போட்டாது வேற லெவல்ல இருந்துச்சு. போனீங்கன்னா எல்லாம் ட்ரை பண்ணி படுத்துட்டு போய் நைட்டு கரெக்டா வெங்காயம்லாம் நறுக்கிறாரு. வேலை பார்த்தேன்டா ஹோட்டல்ல. சரி சரி உருட்டு உருட்டு. ஏய் வேலை பார்த்துருக்கேன்டா. அப்புறம் ப்ரோ கை நடுங்குது. இப்போ எங்க ப்ரோ எல்லாருக்கும் அப்படிதான் நடுங்குது. நான் அறுக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிரும் போல. டேய் அடுப்பு பத்த வை சொல்றா. அடுப்பு அங்கிட்டு பத்த வைங்கயா. பைலே அடுப்பு வந்து மத்த வைடா நீ. பைலே நீ மரத்துல ஏறா. எல்னி அப்படிங்கடா குடிப்போம்டா. அதான் என்ன சொன்னோம்? எல்னி வேணுமா வேணாமாடா உனக்கு? இளநீ எப்படிங்கய்யா? வேணாமா? இலையெல்லாம் கரெக்டா அப்படின்ட்டு வந்துட்டாங்க. எங்க போய் இலை பிடிங்க? அன்னைக்கு வந்தானே அவன் தோப்பு தானே. அவன் பேர் என்னது? மாணிக்க தோப்பு. மணின்றவன் எங்க கூட இருப்பியான். நல்லா அவெல்லாம் வந்தானா நல்லா நேரம் நறுக்கி முடிச்சிருப்பியான். தக்காளியை வாயில போட்டிருப்பியான் ஃபுல்லா. கூட்டு வர ஒண்ணுதானடா. நம்மளுக்கு இருக்காது. ஏய் தக்காளி எல்லாம் வாயில போட்டிருப்பியான். தக்காளி சட்டிக்குள்ள போட மாட்டியான். நம்மளுக்கு இருக்காது பாத்துக்கியா. அவன் மணியை கூட்டு வந்தோம்னா நம்மளுக்கு போன் அடிச்சேன். சைலண்ட் இறக்கியாச்சு. அஞ்சு லெக் பீஸ் இருக்கா? கரெக்டா இருக்கும். அதெல்லாம் போடுங்க. 5 பேர் இருக்கும்ல. இன்னைக்கு கறி அதிகம்டா. ஈரல் வச்சு எடுத்தாலும் வைக்காம தான் ஒரே குவாலிட்டி தான் இருக்குமா? ஆமா ஆமா ஈரலே கரெக்டா போட்டிருக்காங்க. நீ பயலுக்காக நல்லா வாங்கிட்டு வந்தடா. அவனுக்கு பிறந்த நாள்டா அன்னைக்கு. மாப்பிள்ளைக்கு தானே? மாப்பிள்ளைக்கு நீ பிறந்த நாள். சுபாஷ கூப்பிட்டு வந்தா கரெக்டா இருந்திருக்கும். அவனே குளிக்கல விட்டானு. மனோஜ் என்ன தெரியானியா? மனோஜ் மனோஜ் ஒரு தேரிப்பியால. மனோஜ் தெப்பாவளத்துல உழுது தெரிஞ்சாண்டா. இன்னொரு தேனிக்காரை மனோன்னு இருப்பியால. தேனி மனோ மத்தியானம் கூட போன் அடிச்சு அண்ணே சுத்தா ஆயிருச்சு. இழிக்கிறியா? இதுக்கு சேர்த்து விட்டாங்கடா. தம்பிய கரெக்டா எரிய வச்சுட்டாங்க. அன்னைக்கு என்ன அவன் மேல தானே தெரிஞ்சிச்சு. அவன் மேலையா இவன் மேலையா? மேல தானே ஃபுல்லா ஊத்தி விடு சும்மா. போதும் ப்ரோ. ஒரு அளவு தான்டா. இருங்க வச்சு என்ன காயத்தான் என்ன நேரம் காஞ்சிருக்குண்டா. என்ன கிழிச்சிருக்கு. இருங்க என்ன நல்லா காஞ்சு போச்சு. ஏன்சுவா போடும். வத்தல் போட்டுக்கோங்க. வத்தலை போட்டுக்கோங்க. சுவா கிண்டி விடுச்சுவா. தக்காளி வெங்காயம் போட்டு விடுவோம். வெங்காயம் கிண்டாத ப்ரோ. வெங்காயம் கருவேப்பிலடா. வெங்காயம் கருவேப்பில தக்காளியை போடுங்க. அப்படியே போட்டு விடுங்க சேர்த்து. நம்ம பண்றது சமையலே. கிண்டி விடுச்சுவா. கிண்டி விடுச்சுவா. கிண்டா அவசனு. ஆமாடா அங்க போய் உட்காந்து கிண்டா. பக்கத்துல வாடா. என் மேல அன்னைக்கு மாதிரி தெரிக்க விடு. கிண்டா நல்லா வதக்கடா. வத்தலை மறக்காம போட்டுக்கோங்க. அப்பதே மதுரை டேஸ்ட் வரும். வேற எதுவும் இருக்கா? இல்ல இல்ல சுவா அது மட்டும் எடுத்துட்டு வா. சுவா உப்பு இல்ல. உப்பு போடாம உப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. இது சிக்கனை எடுத்துட்டு வா. எதுக்கு இங்க எடுத்து வச்சிருக்கோம். அவன் என்ன சரி மட்டை ஏத்துனியா? பெரிய மட்டையா ஐடியா? வயலே நீ அதை தொழிற்சா அப்போதைக்கு வைக்க முடியாது. வயலே சின்ன மட்டையெல்லாம் வைக்க முடியாது. பெரிய மட்டையாயிடு. யாரு அமர போகுது கீழே வை சும்மா. லைட்டா உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டாம சீக்கிரம் வரணும்டா. ஆமா கடைசியா உப்பு போட வேணாம். ஏய் போடணும்டா. லைட்டா போட்டா போதும். இப்பே அதிகமா போட்டோம். அன்னைக்கு உப்பு அதிகமா போட்டுடா. ஆமா அன்னைக்கு உப்பு அதிகமா போட்டு விட்டாங்க. நல்லாவே இருந்துச்சு அன்னைக்குதான். மழையோட இந்நேரத்துக்கு தான் இதுக்கு தான் வர்றோம். 5 மணிக்கு தான் வரவே ஸ்டார்ட் பண்றோம். ஏதோ அச்சா அப்புறம் கங்கு பிடிக்கும். நாளைக்கு முட்டை பரோட்டா கூட செய்வோமா ப்ரோ? கரெக்டா இருக்கும். ப்ரோ அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன் ப்ரோ. காலையில வரேன். காலையில நீங்க வர மாட்டீங்க ப்ரோ. இங்கே தங்கிருங்க பேசாம. எடுக்க மாட்டாரு. அதான் மாறிட்டு கேளுங்க ப்ரோ. நான் என்னையாச்சும் அப்படி பண்ணிடுறேன். ரெகுலரா வீடியோ போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து காமிடா. அப்பதான் தெரியும்.
பக்கத்துல இருந்து காமிடா. கட் பண்ணியா ஏய் மட்டையில நல்லா ஓடிக்கின்றா ஓரத்துல எல்லாம் என்ன ஓட்டி இருக்கு இங்க வருங்க ஓரத்துல நல்லா இருக்குன்றா. இன்னி வேக லேட் ஆகும் குரா வதங்காது அங்க பாருங்க அமர்த்தி விட்டாங்க. அதே வதங்க மாட்டேதோடா. கிண்டலாம் இன்னி ஒட்டவே இல்லை சட்டியில. துரை விடுங்க துரை கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்க. இருடா இருடா அப்படி நல்லா எரிய விட்டாங்க இப்ப பையங்க. உட்காருங்க துரை. நல்லா உள்ள தள்ளிடுறா உள்ள தள்ளிடுறா உள்ள தள்ளிடுறா. துரை இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாவது பண்ணிருக்கணும். பார்பிக்யூ பண்ணலாம்னா அது 5 மணி நேரம் இது ஊற வைக்கணும் மிளகா பொடியை போட்டு. மட்டையாவே எடுத்து வை இந்த மாதிரி. யாருங்க நெருப்ப இப்ப அதிகமா எரிய விட்டாங்க. பயிடு அடுத்து என்னடா சமைச்சீங்க சட்டி எடுத்து? காடை சமைச்சிருக்காங்கடா. ஏய் ஓட்டாதீங்க என்ன சமைச்சீங்க? அப்ப சட்டியவே எடுத்து வச்சா இங்கே இருந்தா சட்டி வரும்போது இங்கேயா இருந்துச்சு. முனியசாமி சமைச்சிருக்காங்க. எங்கடா இருந்துச்சு எடுத்து வச்சியா? கல்லு ஏதாவது சரியா எனக்கு உட்கார கால் ஒரு குச்சி எடுக்கிறியா உள்ள ஒரு தூக்கிடுவோம். நான் சிக்கன் 60 இது பொரிக்க லெக் பொரிக்க நான் பண்ணிட்டு இருக்கேன். கையில வேட்டி கட்டிட்டு ஆனா இதை ஊற வைக்கணும் தெரியா? அதான் சட்டி ஒன்று தூக்கி விடா நேரா தூக்கிடுவியா? அப்படியே கையில இது இஞ்சி பூண்டு பேஸ்டா? ஆமாடா லைட்டா போடுறா. அது மிளகுடா. இது அதானே இன்னும் கொஞ்சம் போடுறா. இஞ்சி பூண்டு இன்னும் கொஞ்சம் போடுறா. எடுத்து ஏய் நீ தூக்குறா லைட்டா இழுத்தும் போயிடா இழுத்தும் போயிடா. 2 சைடு முடிச்சுடா 2 சைடு முடிச்சுடா. பாத்துடா இதனா படி பிடிக்குது ஒன் சைடே பிடிக்கலாம். தண்ணி கூடாடி தண்ணியை கூடாடி. தண்ணியே தாங்க உப்புங்கடா. இதுல கொஞ்சம் உப்பு போடுங்க. ஒரு படியை போட்டுறவா ஃபுல்லா? போடு போடு போடுமா. ஒரு கால் இருக்கு சும்மா போடுறா. பத்தாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எது பொடி? ஏய் அப்படி இதுல போட்டு விரட்டுறா. இருங்க துரை அதுல ஃபுல்லா தண்ணியா இருக்கு. அழுக்கு தண்ணியா தேவையா? ஹிந்தி விடா. இந்த பொடி மாட்டியா? எது? ஆஹா போடல. ஏன்? இது மட்டனுக்கு போடுற பொடிடா. சூப்பரா இருக்கும்டா. போடுவோமா? இன்றா பையன் நல்லா. இன்னொரு இலை எடுத்துருவாயா? நீட்டான இலையா? ப்ரோ கட் பண்ணு ப்ரோ. ஃபர்ஸ்டே நம்ம இப்படி செஞ்சிருக்கணும். பொடியை போட்டு காய வச்சு. பெரிய கரண்டி இதுதான் டேஸ்ட் சூப்பரா வரும் ப்ரோ. அன்னைக்கு என்ன செஞ்சு நான் இருக்கேன். ஏன் போதையா? அவங்க அங்கிட்டு குழம்பு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுக்கா மாதிரி. நம்ம இங்கிட்டு 65 மாதிரி லெக் பீஸ் 65 மாதிரி செய்வோம். நல்லா தடவி காய வச்சிரும். புது விதமா என்னன்னே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரியா இருக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறது தப்பே இல்லை. என்ன உப்பே போடல உப்பு போட்டு கரெக்டா இருக்குன்றான்டா. என்னன்னா சொல்றாங்க. போதுமா? ஓகே ப்ரோ. எடுத்தாங்க டச்சுறோம். பாரு பாரு உப்பு இருக்காது. உண்மையா சொல்லு. இந்தாண்டா லைட்டா போடுங்க. இந்த உப்பு அள்ளி போட்டிருக்கீங்க. ஏய் துரோகி அது அந்த மாதிரிலாம் வச்சா சோறு ஆக்கணும் துரோகி.
சைடுல நீ வரையடா வெறுங்கையை வீசிக்கிட்டு. நீங்க தான் வெறுங்கையை வீசிட்டு வர்றீங்க. சிக்கன் வாங்கினதே நாங்க 2 பேரும். ஏந்திரி போதுமா ப்ரோ? கடைசியா இருந்தா தலையை விட்டுரும். அத்தனை டேஸ்ட் அரட்டி இருந்தா ஆமா கொஞ்சம் பொடியை போட்டுருவா. போட்டு விடுங்க எல்லாத்தையும். இதெல்லாம் வச்சா கொல கொலம் நிற்கும் தரமா. ஒரு பொடி வாங்கிட்டு வரேன் ப்ரோ. ஏய் அந்த பொடியை போட்டுருமா? பொடி இந்த பொடியெல்லாம் அதை போட்டு விடுவா. 3 பொடி இருந்தது, இதுக்கு போட்டோமே 2 பொடியை. கொஞ்சம் போய் ஒரு கரண்டி போடு. சுத்தி தூவி சும்மா போட்டு விடுப்பா. நல்லா ப்ரோ இருக்கும் இந்த பொடி, அரைக்கிற பொடி. ஏன் என்னென்ன போட்டு அரைச்சதுன்ற? பட்டை வத்தை, மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு போட்டு விடுங்க. இதை நல்லாவே இருக்கும். அரட்டிருச்சா? அரட்டிருச்சுன்றான்டா. இது எப்படி இருக்கு? சுற்றுவோமா போய் சாட்டி பார்பிக்கு மாதிரி செஞ்சிருவோமா? கடையில செய்யற மாதிரியே செய்யறமே. இது சமையலே தெரியாம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவோம். அதை பார்த்து அவங்க ஆடியன்ஸும் கத்துக்கிடுவாங்க. இவ்வளவு பண்றோம், மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதான் முக்கியம். அதான் நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் நாங்க எவ்வளோ நெக்ஸ்ட் மட்டனுக்கு போவோம். மட்டன்ல ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணுவோம். தெரியும் கால் என்ன தெரியும், எக்ஸ்ட்ரா ஒரு கால் இருக்கு. அந்த 2வது கோழி கட் பண்ணமே அது கூட நல்லா இருக்கு. சும்மா போட்டு விடுவோம். கால்லாம் வேகாது தெரியும் ஒழுங்கா வருது. சூப்பு தரமா இருக்கு. வேஸ்ட் காலை தூக்கி போட்டுருவோம். கட் பண்ணிடுவோம். கட் பண்ணு. இங்கிட்டு சைட்ல 65க்கு காஞ்சுகிட்டு இருக்கு மிளகா பொடி. நல்லா இருக்கும் துரை எப்படி நம்ம செஞ்சாலும். ஏன்னா மண் சட்டியில டேஸ்ட் வரும். ஏய் அன்னைக்கு எப்படி அன்னைக்கு எப்படி நம்ம மழையோட ஒழுங்காவே சமைக்கலாம். அன்னைக்கு இன்னைக்கு கூட கொஞ்சமாச்சு பிளான் போட்டோம். இதுவும் திடீர் பிளான் இருந்தாலும் கொஞ்சமாச்சும் ரெடி பண்ணோம். அன்னைக்கெல்லாம் திடீர்னு சமைச்சது. ஆனா மழை வேற. அதுவே சூப்பரா இருந்துச்சு. முனியசாமிலாம் நல்லா சாப்பிட்டான். மரம் இருக்காண்டா. இப்ப சமைச்சதுக்கு அப்புறம் போன் அடிக்கலாம். அதே அன்னைக்கு அப்படிதானே. இல்ல போன் அடிக்க சொல்லிருக்கேன். சமைச்சதுக்கு அப்புறம் சமைச்சதுக்கு எடுத்து போன் அடிக்கும். திருட்டு அடிப்போம். அதான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணோம். இந்திரியா நினைக்கிறேன் தெரியுது. இப்ப வருவாங்க இங்கிட்டு இருந்து விரட்டி விட்டுருந்தா. இன்னொரு சட்டி ஏதாச்சும் வாங்கணும். மண் சட்டி வீட்டுல இருந்துச்சு, மாடியில ஒண்ணு இருந்துச்சுல. ஆமாடா, அது அப்பத்தா வைக்கிறா கேட்டா. வீட்டுல செய்யறதோட நம்ம செய்யறதா தெரியும் டேஸ்ட். வீட்டுல செஞ்சா திண்டவே மாட்டாங்க. மீசம்னா எப்படி வீட்லயே இருந்து கண்டென்ட் போடுறாரு. நீங்க பாவம் அவரையா கூப்பிட்டுருக்கா. இதெல்லாம் இன்னும் 2 மணி நேரம் காயணும் தெரியும். அப்பதான் தெரியும் ஒட்டும் லெக் பீஸ்லாம். என்ன செய்ய பாத்துக்குவோம். எண்ணெய் வேற வர வழியில கொட்டிட்டாங்க. 2 பாக்கெட் எண்ணெய் ஒரு டப்பால இருந்ததை கொட்டிட்டாங்க. தேவையில்லாம அவன் குடிச்சிட்டான்டா பாருங்க. கொட்டிட்டாங்க தெரியும் பாவத்தை. முள்ளு காட்டுக்குள்ள வரப்ப விழுந்துட்டாங்க. கிண்டிக்கிட்டே இருக்காரா? கிண்டிக்கிட்டே இருக்க வதங்காதடா, கிண்டிக்கிட்டே இருந்தா ஏதாச்சும் அது மூடி கூட விட்டுருக்கேன். வெக்கை ஆகுது. அதனால அன்னைக்கு மாதிரி மழை வரல. கட் பண்ணி விடுப்போம். எத்தனை நிமிஷம் ப்ரோ? நல்லா இருக்கா? சைட்ல அதான் நீ அங்க இருக்க நாய் அங்க காமியா. நாய் வருது பாருங்க. சிக்கனுக்கு காலிங்கிட்டு வரணும். நீ அடுப்பும் தெரியுடா. இந்த சைடு இளநிய ஒரு திங்க ஆரம்பிச்சாச்சு. தண்ணி இருக்கா அதுல? தரமா இருக்கா? சுவா உனக்கு ஒன்று எடுத்துக்க சுவா. சிவாவுக்கு தான் இருக்கு கேமராமேனுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் வளர. அதுக்குள்ள பிடிட்டு போயிருவாங்கடா. நம்ம மரம் தானடா. ஆமா ஒண்ணுமே இல்லை இதுல.
போதும் ப்ரோ, கட் பண்ண. இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுல. நல்லா இருக்குமா? ஏன் ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. இதை இறக்கிட்டு அதையாச்சும் பார்ப்போமா? இருட்ட போகுது, அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. இலையில கொட்டிடுவோமா? ஓகே ப்ரோ. வெந்துருச்சான்னு பார்ப்போம். என்ன டிஷ்டா இருக்கா? அவங்க பாருங்க, இந்த வேலையை பார்த்தது இல்லாம குழந்தைய போய் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கேங்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க பேரை. இங்க பாருங்க நாய், அத காமி ப்ரோ. ஏய் போதும் நான் அதை இறக்கிடுவோம்டா. இருங்க, வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஏய் என்னடா பேந்து பார்த்துக்கிட்டு இருக்க? குறாங்க. கட் பண்ணு ப்ரோ. நல்லா வெந்துருச்சு, கால் எல்லாமே வெந்துருச்சு bro, நல்லா. ஏய் உசுன நல்லி போறா. இருங்க இருங்க, கீழே வச்சுக்கிட போறான். கீழே விடா. கட் பண்ண மச்சுவா. குத்தவா குத்து ப்ரோ. போடவா? ஒன்னொன்னா போடுவோமா? அஞ்சையுமே சேர்த்து போட்டுருவோமா? போற அப்படியே ஒண்ணு ஒன்னொன்னா எப்படி துறை போடுவீங்க? பத்தாது. என்ன ப்ரோ போட்டு விடு ப்ரோ எல்லாத்தையுமே. போடு ப்ரோ எல்லாத்தையும். ஆல்ரெடி சிக்கன் சுக்கால அப்படியே நம்ம மிளகா பொடி ஒட்டி வச்ச 65 போட்டு விடுவோம். இந்திரா இது எப்படி தெரியுது? இவ்வளவு பெருசு இல்லைக்கிறே. இருங்க. லைட்டா தண்ணி ஊத்திக்கிறோமா? சுடல நல்லா இருக்கா? இரு பேசாத, நான் பேசுறேன். கிட்ட இருந்து போயா டீ குட்டா. இங்க சிக்கன் சுக்கா கொஞ்சம் அங்க லெக்கெல்லாம் அங்க வேகுது. அது வரைக்கும் சாப்பிட்டுருவோம். சூடு அறியிரும், இன்னொன்னு இருட்டாயிரும். இங்க இருந்து போக முடியாது. எடுத்து தின்னுவா. அப்பா நல்லா குடிக்குது. நல்லா இருக்கா? ஐயே இது படுறா. கேமராமேன் உனக்கு அப்பம்யா, கவலையே படாத. இது அரட்டிவா கூட்டு சோறு இருந்தா கரெக்டா இருக்கும். ஈரல கேட்ச பண்ணிட்டு போடுது. சிவா ஈரல கேட்ச பண்ணிட்டு. சிவா ஈரல் பயலுகடா. ஒரு இது கூட செய்ய முடியாது, சுடுது. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு டேஸ்ட். டேஸ்ட் வேற உள்ள. மனோஜ்லாம் இருந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். காமெடி பண்ணி கொஞ்சம் வரலையடா. இப்படி வளர்த்தியா நீ? மணி வந்தாதான் தெரியும் கரெக்டா இருந்திருக்கும். எடுத்துன்றா. இது கேமராமேன் உனக்குலாம் வச்சிருவோம்யா. பட்டவதை போட சூப்பரா இருக்குல்ல. நாய் வருது பாருங்க, பட்டி விடுங்க. நல்லா இருக்குல்ல? இப்படி கட் பண்ணியா தூக்கிட்டு வந்து சாப்பிட்டு வீட்டை பார்த்து கிளம்புவாங்க. நான் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் வச்சு. விளையாட்டு பையன் விளையாட்டு பையன் தானே. விளையாட்டு பையன். கல் வச்சுக்க ப்ரோ. எடுத்துடா கங்க எடுத்துடா. குத்தி எடுத்துடா எல்லா கங்கையும் எல்லா பக்கமும். தனித்தனியா குத்திடா. ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு பாவனையா ஏந்திரை பாவம் எடுத்துடா. இங்கிட்ட எடுக்கவே இல்லை, அதுக்குள்ள தூக்குறாங்க. தூக்கிறியாடா? கையில் புது கைலியா வேது தூக்குறா. டக்குனரா கையில் பாதே மாட்டேன்னு. புது கைலி தீவாளி எடுத்தது. சாச்சோடு ஏய் வேணாம் எங்க அப்பா லோக்கல் பிராண்டு. கரண்டியாடா போடு. கரண்டி தட்டி எடு. அடி பிடிச்சிருச்சு. லைட்டை போட வச்சு. லைட்டை போட. ஆமா இருக்கு ப்ரோ. வாடே சூப்பரா வாடே.
ப்ரோ ஏன் சொல்ல எங்க ப்ரோ சொல்ல ப்ரோ இப்போ ஒரு சிக்கன் ஏன் சொல்ல காணோம் ப்ரோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சிக்கன் ட்ரெண்ட் ஆகுது அப்படியே நெருப்போட வருது அது மாதிரி இருக்கு பாருங்க. அமைச்சிரா அவன் லெஃப்ட் சாப்பிட மாட்டியான்டா சாப்பிட மாட்டேன் அப்போம்டா அதெல்லாம் கரெக்டா கேமராமேனுக்கு கேமராமேனுக்கு இருக்கு. போதும் ப்ரோ இதுக்கு ப்ரோ உள்ளே உடைக்கிற அதான் கட் பண்ணி கூட்டு வை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எடுத்து போறான் இதா இது மதுரை சைடு மதுரை ஸ்டேட்ல குருமா கூட்டு எடுத்து நடுவில் விட்டுறான் எடுத்துக்கிறீங்களா? இதான் எடுத்துக்கிறேன் தின்னுங்க. கூட்டு சாரா நல்லா இருக்கா? கூட்டு வரல ஐடியா கூட்டு பத்தியா இப்ப ஆவத்து அவனை கேமராமேனுக்கு வைங்கப்பா. கூட்ட காய்ச்சல் பண்ணுங்க கூட்டு தள்ளி கொட்டுறா அடியே விசணும் நடுவில் கொட்டுறா எல்லாத்தையும் மொளா வத்தலோட கொத்துவேன். மிளகா வேண்டாம் கொட்டுறா தின்னட்டும்டா ஏய் கையடியா அதெல்லாம் இல்லைன்றியா தம்பி. இந்த ஏரியா ஒரு மிளகா இருக்கு யாரா போட்டது நீ தானடா மதுரை ஸ்டீலா கிட்னியை கூட ஓரத்துல இருக்காரு அப்புறமே சாப்பிட்டு போகணும் சரி தூக்கி காமிச்சிடும் அடே மண்ணுக்குள்ள விழுந்தா மனசே போயிரும்டா டேய் இல்லையே அந்த கேமராமேனுக்கு இருக்காது ஏன் அமைதியா தூக்கிடுவோன்றீங்களா? ஆமா இவனுக்கு சரியான பீஸ்ரா ஏண்டா வாடா உனக்கு வச்சுக்கண்டா என் பீஸ் தரணா வாடா நல்லாடா வந்துருக்கு வெந்துருச்சா? நம்ம சொன்ன உடஞ்சிருச்சு நல்லா இருக்குல்ல? கூட்டு பண்ணா நல்லா இருக்கும் கூட்டுதான் கரெக்டா இருக்குன்றியா? இது டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஏன்னா மிளகா பொடி ஆல்ரெடி போட்டு ஊற வச்சிட்டோம். கூட்டுல வேற போட்டிருக்கோம். அமைச்சு வர சொல்ல ப்ரோ தனியா சரி இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். மறக்காம எங்களோட ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலரா இந்த மாதிரி பிளேஸ்ல சூப்பரா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ கைஸ். எப்பயுமே நீங்க சமைச்சீங்களா வாயில்லாத ஜீவன் நாய் மாதிரி எது வந்தாலும் நீங்க கொஞ்சம் வச்சிருங்க. முதையே நாங்க வச்சாச்சு அவ்வளவுதான். அது பாவம் தின்னுகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் கிளம்பியாச்சு. இருட்டா வேற ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.